இப்பொழுதும் போல 8:30 மணிக்கு ஜமாத் நடைபெறும். நாளை மட்டும் 9 மணிக்கு வாங்க, நெருங்கி வந்திருக்கு. கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால வந்திருக்க, வெளிப்பள்ளியில் உள்ளவர்களும் உள்ள வந்திருக்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. அல்லாஹ்வின் கருணையினால் இன்று ஓதப்பட்ட 3/4 ஜுஸ்விலே முர்சலா என்கிற சூறாவில் நாம் துவங்கினோம். அல்லாஹ் இந்த சூறாவிலே கியாம நாள் பற்றி மிக அழகாகவும் அழுத்தமாகவும் சொல்கிறார். எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த முர்சலா சூறா இறங்கியது என்னுடைய தாடியெல்லாம் நரைத்து விட்டது, என்னை நரைக்க செய்து விட்டது. அந்த அளவுக்கு கடுமையான அந்த சூறா. நபி அவர்கள் மினாவிலே கூடாரத்தில் தங்கியிருந்த போது இந்த சூறா இறங்கியது. அப்படி இறங்கிய நேரத்தில் நபி அவர்கள் அதை உள்வாங்கி அதன் மீது இருந்த பிரியத்தால் அந்த சூறாவினுடைய அந்த அழகான சொற்றொடர்கள் இருக்கும். வல்முர்சலாத்தி உர்ஃபா ஃபல்ஆசிஃபாத்தி அஸ்ஃபா வன்னாஷிராத்தி நஷ்ரா என்றிருக்கும். மிக அழகாக அதை நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்தோம். திரும்ப திரும்ப நபி அவர்கள் ஓதினார்கள். எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப ஓதினார்கள் என்றால் எங்களுக்கெல்லாம் மனப்பாடமே ஆகிவிட்டது. நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்த காரணத்தால் எங்களுக்கு மனப்பாடமே ஆகிவிட்டது. நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திடீரென ஒரு பாம்பு ஒன்று உள்ளே வந்துவிட்டது. அந்த பாம்பு உள்ளே வந்த மாத்திரத்தில் படம் எடுத்து விட்டது. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அதை கொன்று விடுங்கள். உடனே நாங்கள் ஓதுவதை நிறுத்திவிட்டு அந்த பாம்பை கொல்லுவதற்காக வேண்டி அங்கும் இங்கும் அலைந்தோம். அதுவும் அங்கும் இங்கும் சென்றது. கடைசியாக திடீரென காணாமல் போய்விட்டது. அது எந்த பொந்துக்குள்ளே போனதென்றே தெரியவில்லை. திடீரென காணாமல் போய்விட்டது. நாங்கள் திரும்பி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, யா ரசூலல்லாஹ், எங்களது கண்களுக்கு முன்பாகவே திடீரென காணாமல் போய்விட்டது, எங்கே போனதென்று தெரியவில்லை. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பின் தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்ததை போல உங்களுடைய தீங்கிலிருந்து அந்த பாம்பையும் பாதுகாத்து விட்டார். இப்பொழுது அது ஓடிவிட்டது. அது ஏதோ புதருக்குள் போய்விட்டது. அதை தேடிக்கொண்டு திரியாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றைக்குமே கண்களுக்கு முன்னால் தெரிந்துவிட்டால் அடித்து விடலாம். கண்களுக்கு முன்னால் தெரிந்தும் கூட விஷ ஜந்துகளை அடிக்காமல் விட்டால் குற்றம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் அடிக்காமல் விட்டு அந்த விஷஜந்து அக்கம் பக்கத்திலே சென்று யாரையேனும் அது தீண்டி அவர் இறந்தால் கண்களால் பார்த்து அடிக்காமல் விட்டவர் நாளை கியாம நாளையிலே குற்றவாளியாக பிடிக்கப்படுவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் விஷ ஜந்துகளை அடிப்பதற்கான துணிவும் வேண்டும். அந்த அளவுக்கு துணிவாவது வேண்டும். அதை அடிப்பதற்கு பயந்து கொண்டு இல்லை, ஒரு முஃமின் அப்படி இருக்கக்கூடாது. விஷஜந்தை இதற்காக நான் அடிக்கிறேன், நபி அவர்கள் அடிக்க சொன்னார்கள் என்பதற்காக, இனி வேறு யாரையும் அதை தீண்டிவிடக் கூடாது என்பதற்காக நான் அடிக்கிறேன், இந்த எண்ணத்தில் அடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு தாலீம் செய்து கொண்டிருந்த போது ஓரமாக வந்தது பாம்பு. நபி அவர்களுக்கு பக்கத்தில் வந்து என்னவோ பேசியது போல இருந்தது. மீண்டும் சென்று விட்டது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பாம்பு வந்து பேசுகிறதே. ஆமாம், பாம்பின் உருவத்திலே வந்தது. உங்களுடைய சகோதரர் தான் ஜின் வர்க்கத்தை சார்ந்தவர், பாம்பு உருவம் எடுத்து வந்தார். ஏனென்றால் ஜின்களுக்கு எந்த உருவம் வேண்டுமானாலும் அவைகள் எடுத்து வரலாம். ஹத்தல் கல்வி வல் ஹன்ஸீர், நாயின் உருவத்திலும் வரலாம், பன்றியின் உருவத்திலும் வரலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த ஜின்களாக இருக்கட்டும் ஷைத்தான்களாக இருக்கட்டும், அவைகள் எது? ஹுவ நாரியன், நெருப்பை சார்ந்தவை. நபி அவர்கள் சொல்லுகிறார், ஹுவ நாரியன் யதஷக்கலு பி அஷ்காலின் முக்தலிஃபா ஹத்தல் கல்வி வல் ஹன்ஸீர். உடனே சஹாபாக்கள் கேட்டார், மலக்குகள்? அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்? ஹுவ நூரானியன்,
அவர்கள் யார்? நூறானியம். இவர்கள் யார்? நாரியம். அவர்கள் ஒளியை சார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். நூறானியம். அவர்களும் பல உருவம் எடுத்து வர முடியும். அவர்களும் இல்லல் கல்பவல் ஹின்சீர். அங்கே இல்லல் கல்பவல் ஹின்சீர், எந்த உருவம் வேண்டுமானாலும் எடுத்து வருவார்கள். ஆனால் பன்றியின் உருவத்தில் வரமாட்டார்கள். அதே போன்று நாயின் உருவத்தில் வரமாட்டார்கள். ஆனால் ஜின்களும் ஷைத்தான்களும் நாயின் உருவத்திலும் வந்துடலாம், பன்றியின் உருவத்தில் கூட வரலாம். எனவே கவனமாக இருங்கள். நீங்க நாய்களிலே சில நாய்களை பார்க்கலாம். நாம் இப்படி செஞ்சா உடனே ஓடும். சில நாய் அங்கேயே நிற்கும், நம்மையே பார்த்துக்கிட்டே நிற்கும். நாம பக்கத்துல போற வரைக்கும் கூட நிற்கும். அகலவே செய்யாது, நகரவே செய்யாது, கூர்ந்து நம்மையே பார்க்கும். அந்த மாதிரி எல்லாம் சில நாய்கள் உண்டு. அவைகள் உங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள், ஆனால் நீங்கள் அவைகளை பார்க்க முடியாது. உங்களால் பார்க்க முடியாத நிலையிலே அவைகளுடைய பார்வையிலிருந்து நீங்கள் தப்பவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். எனவே நான் நடுஜாமங்களிலே, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலே நீங்கள் செல்வீர்களேயானால் நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள், பிஸ்மில்லாஹி பாபுனா தபாரக ஹீதானுனா யாசீன் சத்வுனா காஃப் ஹா யா ஐன் சாத் கிஃபாயத்துனா ஹாமீம் ஐன் சீன் காஃப் ஹிமாயத்துனா ஃபஸயக்ஃபீகஹுல்லாஹ் வஹுவஸ் ஸமீஉல் அலீம். லென்த் ரொம்ப இருக்கு, மனப்பாடம் செய்யறது கஷ்டம் நினைச்சிட வேண்டாம். அதை லேசாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதம் முழுக்க அடிக்கடி அடிக்கடி ஓதி ஓதி மனதில் பதிய வைத்திருக்கிறேன். சீக்கிரத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள், அது மிகவும் பிரயோஜனமானது. எங்குமே யாருமே இல்லாத இடத்திலே நாம் செல்ல வேண்டியது ஏற்பட்டால் யா இபாதல்லாஹ் சத்தமிட்டு நாம் சொல்ல வேண்டும். யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் நீங்கள் எல்லாம் இருந்தால் நான் இங்கே தனிமையில் இருக்கிறேன், எனக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படாமல் நீங்கள் அல்லாஹுக்காக என்னை பின்துயர்ந்து வந்து பாதுகாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு சொல்லுங்கள் என்று நமக்கு சொல்லித்தர. என்ன சொல்ல வேண்டும்? 3 தடவை. யா இபாதல்லாஹ் அஈனூனி, யா இபாதல்லாஹ் அஈனூனி, யா இபாதல்லாஹ். அல்லாஹ்வின் மறைமுகமான நல்லடியார்களே, என்னை நான் தனிமையில் வந்து விட்டேன், என் குடும்பத்தோடு தனியாக இருக்கிறேன், எனக்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது, என் குடும்பத்துக்கு எதுவும் நிகழக்கூடாது, நீங்கள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வின் பெயர் சொல்லி உங்களை அழைக்கிறேன் என்று சொன்னால் அல்லாஹ் இதற்காகவே தனிப்பட்ட ஒரு பட்டாளத்தை வைத்திருக்கிறான். அந்த பட்டாளம் இருக்கிறதே நல்லோர்களாக இருப்பார்கள். அவர்களும் கூட பாம்பின் உருவம் எடுத்து வருவார்கள். ஒரு விஷஜந்து நம்மை தீண்டுவதற்காக வந்தால் அதை அடிப்பதற்கு, அதை ஒழிப்பதற்கு அதே இனத்தை போன்றே வந்து அதை அடித்து அதை சாகடிப்பார்கள். அல்லாஹ் அப்படியெல்லாம் ஒரு பெரிய நிசாம் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், பாம்பு என்னவோ சொல்லிவிட்டு சென்றதை. வேறொன்றும் இல்லை, உங்கள் சகோதரர் தான். நீங்கள் சாப்பிடுகின்ற இறைச்சி, அதனுடைய இறைச்சியை சாப்பிட்டு விட்டு, ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் அதை சாப்பிட்டு விட்டு அந்த எலும்புகளை எல்லாம் நீங்கள் தண்ணீரிலே போடுகிறீர்களா? அதுதான் அதற்கு உணவாக இருக்கிறது. அதன் மீது கை வைத்த மாத்திரத்தில் மீண்டும் இறைச்சி வந்துவிடும், அல்லது அந்த எலும்பே இறைச்சியாக மாறும். ஆகமத்தில் அவர்களது உணவு, அந்த உணவை நீங்கள் கெடுக்கிறீர்கள் என்று என்னிடத்தில் முறையிட்டு செல்கிறது. எனவே நீங்கள் எலும்புகளை தண்ணீரில் போடாதீர்கள், அப்படியே கொண்டு போய் போடுங்கள். எங்களுடைய ஷேഖ்னா அவர்கள் சொல்லுவார்கள், எலும்பை முழுமையாக நல்ல முறையில் எடுத்து, நல்ல என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்து வெறும் வறட்சியான எலும்பா போடாதீங்க. உங்களுடைய சகோதரன் மீது கொஞ்சம் இறக்கம் காட்டி ஆங்காங்கே ஒட்டி இருக்கிறதோட போடுங்க. எங்களுடைய ஷேഖ்னா அவர்கள் சொல்லுவார், முழுமையாக சாப்பிடாதீர்கள், அவைகளுக்கும் கொஞ்சம் இருக்கும்படியாக போடுங்க. அது அப்படியே ஃபுல்லா எடுத்துட்டு வேணும், கொஞ்சம் போடும். அதன் மீது என்ன ஓதி போட வேண்டும் என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 7 தடவை ஓதி
அதன் மீது ஊதி நாம் போட்டு விட வேண்டும். அவைகள் சாப்பிட்டுக் கொள்ளும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதன் மனிதனுக்கும் உதவியாக இருக்க வேண்டும், மனிதர் அல்லாத மற்ற ஜீவன்களுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். நான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்று நம்மோடு அல்லாஹ் இணைப்பதை யாரைத்தான்? ஜின் வர்க்கத்தை தான். எனவே அவர்களுக்கு நாம் உடந்தையாக செயல்பட வேண்டும். எத்தனையோ விஷயங்களிலே அவைகள் நமக்கு உடந்தையாக இருப்பார்கள். இந்த அளவுக்கு அழகான நிசாம் இருக்கு. இனி அடுத்து என்கிற ஒரு சூறாவை ஓதியிருக்கிறோம். அந்த சூறாவினுடைய தத்துவத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு தடவை ஹாரூன் ரஷீத் மன்னருக்கும் அவருடைய மனைவிக்கு மத்தியிலே கொஞ்சம் வாய் தகராறு வந்து விட்டது. உடனே ஹாரூன் ரஷீத் மன்னர் பெரிய மன்னர், என்னதான் மன்னராக இருந்தாலும் மனைவிக்கு கணவர் தானே. உடனே அந்த மனைவி சுபைதாமா ஒரு வாக்கியத்தை, ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. அடே நரகவாதியே சொல்லிட்டாங்க. யாரை பார்த்து? அரே ஜஹன்னமி தோசக் தோசக் வாலே சொல்லிட்டாங்க. உடனே சரியான கோபம் வந்துருச்சு. நான் நரகவாதின்னு உனக்கு எப்படி தெரியும்? உண்மையிலே நான் நரகவாதியா சோனவாதியா? அது வரைக்கும் அந்த தீர்வு தெரியற வரைக்கும் நீ பக்கத்துல வரக்கூடாது, நானும் பக்கத்துல வர மாட்டேன், தள்ளி போய் படு. மறுநாள் காலையிலே ஒட்டுமொத்த ஆலிம்களையும் அங்கே அரண்மனைக்கு அழைத்து, எதற்காக அழைத்தீர்கள் மன்னரே? எதற்காக எங்களை எல்லாம் அழைத்தீர்கள்? சொற்கே சாமி மைக்கா ஜஹன்னமி ஹூ யா ஜன்னதி ஹூ, நான் சோனவாதியா இல்ல நரகவாதியா அப்படின்னு கேட்டா பெரிய பெரிய ஆலிம்கள், முஃப்திகள், காரிகள் ஒருத்தருக்கும் பதில் சொல்லவே முடியல. எங்க ஒரு மனுஷனை பத்தி ஒரு சோனவாதியா நரகவாதின்னு எப்படிங்க டிக்ளேர் பண்றது? ஏதாவது பத்துவா கேட்டா கொடுக்கலாம், நரகமா சோனமான்னு கேட்டா எப்படி செய்யறது? ஒன்றுமே பதில் தர முடியல. ஆனால் அங்கே ஒரு சின்ன வயது பையன் ஒருவன் இருந்தார். அவர் அப்பொழுதுதான் மார்க்கம் கற்க ஆரம்பித்திருந்தார். அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் அனுமதித்தார், ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், உங்களுக்கு முன்னால் பேசுவது ஒழுக்கக்குறைவு. ஆனால் நீங்கள் அனுமதித்தான் நான் பேசுகிறேன். சொல், என்ன சொல்ல போகிறாய் என்றார். வேறொன்றுமில்லை, மன்னரிடத்தில் ஒரு ஆயத்தை நான் கேட்க வேண்டும். என்றாவது ஒரு நாள் உங்களுக்கு தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டு, அதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டு, அந்த தவறுக்கு நெருக்கமாக போகும்போது அல்லாஹ்வின் பயம் வந்து நீங்கள் விலகியதுண்டா? உடனே ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னார், நான் மன்னனாக இருக்கிறேனே, அந்த மாதிரி வாய்ப்புகள் வராமல் இருக்குமா? ஒன்றா இரண்டா, எத்துணை வாய்ப்புகள். அப்படி தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் தழுவி தழுவி வந்தது. அந்த நேரத்தில் நான் பக்கத்தில் போவேன், உடனே அல்லாஹ்வின் பயம் வரும், உடனே நான் விலகி விடுவேன். அப்படி அல்லாஹ் என்னை பாதுகாத்திருக்கிறான் என்று சொன்னபோது அந்த சிறுவர் சொன்னார், நீங்கள் சுவனவாதி. ஏனென்றால் அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃப இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் டிக்ளேர், யாருக்கு தவறு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு ஏற்பட்டு, உந்துதல் ஏற்பட்டு, உணர்ச்சிக்கு வசப்பட்டு, அதற்கான வாய்ப்பும் ஏற்பட்டு, அதற்கு அருகாமையில் செல்லும் போது அல்லாஹ்வின் அச்சம் ஏற்பட்டு யார் விலகி வந்தாரோ அவருக்கு சுவனம் உண்டு என்று அல்லாஹ் டிக்ளேர் செய்கிறான். உங்களுக்கு அப்படி பல தடவை நிகழ்ந்ததாக சொல்கிறீர்கள். நீங்கள் சுவனவாதி என்பது முடிவாகிவிட்டது, நான் சொல்லவில்லை என்று ரப்பு சொல்கிறார். அந்த ஆயத் நாசிஆத் என்கிற சூறாவில் வருகிறது. இதே ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு ஏற்பட்டது என்று நினைக்க வேண்டாம். நமது வாழ்க்கையிலையும் இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கும், இனியும் நமது தக்தீரிலே ஏற்படலாம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வின் அச்சத்தை முன்வைத்து நாம் விலகிக் கொண்டால் இந்த உலகத்திலேயே வைத்து நாம் சுவனவாதி என்பது முடிவாகிவிடும். அல்லாஹ் அந்த அருள் பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவான்.